வணக்கம் நண்பா. அரசு போக்குவரத்து துறை செய்திகள். போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்கக்கூடாது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூலை 24 வெளியான தகவல். சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் மின்னும் பஸ்கள் சேவையை அரசே நடத்த வேண்டும். அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மினி பேருந்து சேவையை அரசே நடத்த வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டு இருப்பதாவது: சென்னையின் புறநகர் பகுதிகளாக உள்ள மணலி, திருவொற்றியூர், மாதவரம், அம்பத்தூர், வலசரவாக்கம், ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் முதன்முறையாக தனியார் சிற்றுந்துகளை இயக்க அனுமதி வழங்குவது குறித்து பேசப்பட்டதாகவும், இந்த தனியார் சிற்றுந்து திட்டத்திற்கு அரசு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் வந்துள்ளன. தமிழ்நாடு முழுவதும் தனியார்கள் பேருந்துகளை இயக்க அனுமதிக்கப்பட்ட பின்னர் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மூடு விழா நடத்த திமுக அரசு திட்டமிட்டிருக்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தனியார் மயமாக்கல் மூலம் ஏழை எளிய மக்கள் அபரிமிதமான பேருந்து கட்டணத்தை செலுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ரயில் வேயை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட திமுக, தமிழ்நாட்டில் பேருந்து சேவையை தனியார் மயமாக்க துடிப்பது நியாயமா? மினி பேருந்து சேவையை துவக்குவதில் எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை. இதனை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இதில் தனியாரை அனுமதிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது பேருந்து கட்டண உயர்வு அடிக்கடி ஏற்படவும், அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வேலை பாதுகாப்பின்மை உருவாக்கவும் வழிவகுக்கும். எனவே முதலமைச்சர் இதில் உடனடியாக தனது கவனத்தை செலுத்தி சென்னை புறநகரில் தனியார் சிற்றுந்துகளை அனுமதிப்பதை கைவிட வேண்டும் என்றும், மினி பேருந்து சேவையை அரசே நடத்த வேண்டும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.